நைட்டில் போய் பாருமா, டங்கு டங்கு டங்குன்னு இட்டிக்குதான் மெட்ரோவுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஈரக்குள்ளேயே நடிக்க போகுது. பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கும் வரல வடிவேலு. இந்த பில்டிங்கும் சாங்கில் பேஸ்மெண்ட்டும் வீக் இல்லை. அந்த பில்லர்லாம் வந்து உறுதியாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு வாக்கு வருது. சென்னைக்கு வந்ததில்லை, வந்துச்சுன்னா என்ன செய்யுது? பைசா வாங்குறதோட சரி, எவ்வளோ கேவலமான சிமெண்ட் எங்கே விற்கிது, எவ்வளோ கேவலமான கம்பி எங்கே விற்கிது, 2ஆம் தர கம்பி எங்கே விற்கிது, இதோட போட்டு கட்டினா அந்த வீடு எப்படி விளங்கும்னு கேட்குறேன். பெரிய பிரச்சனைமா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஓடு. பில்லு பெண்டிங் பிரச்சனை இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொன்ன பேர் அவன் டைல்ஸ் கல் வாங்கி போடலங்கிறாங்க. என் ஆத்தவங்க டைல்ஸ் போட சொன்னால் இவன் எதையோ போட்டு வச்சுருக்காங்கிறாங்க. நான் சொன்னது இந்த சுவிட்ச் பாக்ஸ் சொன்னால் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கான். மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் இந்தியா அளவில் பாஷ்யம் ஒரு ஆள். பிராண்டை நம்பி போகிறது தானே. சோறு நல்லா இருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, பேர் நல்லா இருக்கா. பார்க்கலாமா, எவ்வளோ பெரிய பில்டிங்கு பொலன்னு கொட்டுக்கணும், அப்படியே கண்ணாடி மாரி கீழே கொட்டணும். பெரிய பெரிய பில்டர்கிட்ட போய் மாட்டுறாங்க பார்த்தீங்களா. அது காரணம் ஃபினான்ஸ் ஆக்சஸ் அதிகம். நீ வீட்டுக்கு ஒரு தள்ள கடன் கட்டுறதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீ கடனை கட்டு, கட்டாமல் போ, அவனுக்கு என்ன வீடை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற 10,000 கொடுத்தவர் ஈஸி பார்த்து கொடுப்பாங்க, பார்க்கறது கிடையாது. உன்கிட்ட ஒரு மேப்பு கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும், வீட்டுடைய டிராயிங் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி கட்டிட்டு போயிட்டு. பாசியம்னா நேரடியாக அவங்களும் கட்டுறது இல்லை, அவங்களும் சப் ஏஜென்ட் கொடுத்துருக்குறாங்க. சுற்றி எடுத்து கையால் விட்டு எடுக்கிறாங்க. எதுனா பர்த்டே கேட்க பப்ஸை கூட கையால் கொடுக்க முடியாது, பல்ல வச்சு தான் உடைக்கணும். பர்த்டே கேட்க மட்டும் தான் அப்படி கையால் பிடுங்க வரும். கையால் எடுக்கிறாங்க சிமெண்ட் எப்படி வருதுமா. அது வேலைச்சேரி ஏரி இல்லையா, பள்ளிக்கரணை ஏரி இல்லையா, சதுப்பின்ல காடு இல்லையா, அது என்ன கன்றாவி ஆக்கி வச்சிருக்காங்க. குப்பை கோடையாக கிடக்குமா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேர்களுக்கு கடன் வாங்கியோ இல்ல சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கலாம். அதன்படி ஒரு வீடை வாங்குறாங்க, அந்த வீடு தரமற்ற கட்டடமா இருக்கு அப்படின்னா அவங்களோட மனசு எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகுதுன்னு நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்திருப்போம். பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்துல என்ன நடந்துச்சு சார்? அது பாஷ்யம் வீடு கட்டினாரு சொல்லி ஒரு மெட்ரோவுக்கே பாஷ்யம் மெட்ரோ செக்ஷன் வச்சாங்கம்மா, கோயம்பேட்டில் ரோகிணி தேட்டர் பக்கத்தில். அப்புறம் அது ஒரு மாதிரி சர்ச்சையாச்சு. அப்புறம் தான் அதை நீக்குனாங்கன்னு வச்சுங்க, பாஷ்யம் பில்டிங். மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் இந்தியா அளவில் பாஷ்யமும் ஒரு ஆள். காசாகரன்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்தியா லெவலில் பாஷ்யம்னா எல்லாருக்குமே ஒரு பிராண்ட். நம்மளுக்கு தான் அந்த பேரை வச்சு நம்பி போகிறது தானே, பிராண்டை நம்பி போகிறது தானே. சோறு நல்லா இருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, பேர் நல்லா இருக்கா போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. நம்ம மனநிலையை அப்படி தான். பாஷ்யம் ரோடி தேட்டருக்கு பின்னாடி கட்டினாங்க ஒரு பில்டிங்கு. அது ஒரு பில்டிங் ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு. காரணம் அதில் ஒரு காவா ஒன்று ஓடும், அதுக்கு பக்கத்தில் அப்ரூவலே ஆகக்கூடாது. ஏன்னா தண்ணி அதிகமாக போக்க போணுச்சுன்னா இழுத்துட்டு போயிருந்து வாய்ப்பு இருக்குது. பில்டிங்கு பார்க்கலாமா, எவ்வளோ பெரிய பில்டிங்கு பொலன்னு கொட்டுது, அப்படியே கண்ணாடி மாரி கீழே கொட்டுது. அதனால் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் ஒரு 100 மாடி கட்ட விழுந்துச்சு. சீட்டு கட்டை அடிக்க வச்சு தள்ளி விட்டா அப்படி விழுந்ததுமா, ஒரே கொலாப்ஸ். கீழே ஏரியில் இது போட்டு மண் போட்டு துத்து வீடு கட்டினது, பட்டா போட்டது. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதில் இந்த பாஷ்யமோட வீடு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கேமரா எடுத்து தட்டுறாரு, பாருங்கள் வீட்டை பழகிட்டேன்னு கையில் உடைக்கிறாரு. இத்தனைக்கு 2020 கட்டின வீடு, 5 வருஷம் கம்ப்ளீட்டட் இல்லை. 25 கம்ப்ளீட்டட்னா 5 வருஷம் கம்ப்ளீட்டட் இல்லை. அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் அந்த வீட்டை கட்டி இந்த மக்களுக்கு இதில் முக்கியமான இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டர்கிட்ட போய் மாட்டுறாங்க பார்த்தீங்களா. அது காரணம் ஃபினான்ஸ் ஆக்சஸ் அதிகம். பாஷ்யம் கம்பெனிக்கும் தனியார் வங்கிகளுக்கும் மிகப்பெரிய டைப் இருக்குது. அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீ வீட்டுக்கு ஒரு தள்ள கடன் கட்டுறதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீ கடனை கட்டு, கட்டாமல் போ, அவனுக்கு என்ன வீடை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ ஃபினான்ஸ் கம்பெனி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங் நடத்த முடியாது. இன்றைக்கி வாங்க சென்னை புறநகர்களில் ஒரு 20,000 30,000 வீடுகள் விற்காமல் கிடக்கு. எல்லா கட்டுமான நிறுவனங்களையும் விற்கலை. மக்கள்கிட்ட அந்த வீடு வாங்குகிற மோகம் குறைஞ்சிட்டு, ரெண்டாவது ஃப்ளாட் சிஸ்டம் வாங்குகிற மோகம் இல்லை. தனி வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லார்ட்டையும் வந்துட்டு. ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் வாங்கினா மெயின்டெனன்ஸு அது இதுன்னு அது ஒரு வழியாக்கி இப்போ அன்றைக்கி வந்தாங்க. இந்த இஷ்யூலையுமே நிறைய மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்கன்னு ஆமாம்மா, அது அசோசியேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கம்மா. கிரியேட் பண்ணி அதில் உட்காந்து உசுரெடுக்கிறது தான் வேலை எல்லாருக்கும். தனி ஜெயின் பில்டிங்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ பெரிய அசோசியேஷன் இருக்குது. பல்லாவரத்துக்குள்ளே சொல்கிறேன். அது அவ்வளோ அனுமதி, அவ்வளோ அனுமதி ஃபார்மாலிட்டிஸ், அவங்களாம் தனி ராஜ்யம் மாதிரி அவங்க உட்காந்துட்டு உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த ஃபினான்ஸ் ஆக்சஸ்க்காக வேண்டி தான் இந்த மாதிரி வீடுகளில் போய் விழுவுறது. நீ வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு லோன்லேருந்து எல்லாமே ஏற்பாடாகிடும். அது பேங்க்கே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே ஒரு 10 பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் கட்டுமான நிறுவனங்கிற நீங்கள் எதில் வேணுமோ லோன் போட்டுக்கலாம். அவங்க எதுவுமே பேச மாட்டான். 99ல் 100% லோன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தானே கட்ட போகிற கடனை, அவனுக்கு என்ன இருக்குது, பொத்தி சுமக்கிறது நீ தானமாக சுமக்கணும். அந்தமாரி தான் இந்த கட்டுமான நிறுவனங்கள்லாம் சக்ஸஸ் ஆனது. இன்றைக்கி சென்னையில் மிக முக்கியமான இடங்களில் நான் சொல்கிறது மேற்படைய கட்டுமான நிறுவனங்கள் தான் இருக்குது.
டிவியில் விளம்பரம் வருது. இதில் ரேரா, அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுமா. 2014 இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி இதில் இவங்க வந்து முழுக்க வீடு வாங்குவோர்களின் பாதுகாப்புக்கு தான் இந்த ஏமாற்றாமல் இருக்குன்னு தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. பட் இதை யாருமே இதெல்லாம் பயன்படுத்திக்கிறது இல்லை. சட்டத்தையெல்லாம் வீடு வாங்குறோன்னா வெளியே தெரியாமல் வீடு வாங்குறது, ஒரு வக்கீலை பார்த்து அவன்கிட்ட ஒரு ஈசி பார்க்கறது கூட கிடையாதுமா. குறைந்தபட்சம் ₹1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற 10,000 கொடுத்தா ஒரு ஈசி பார்த்து கொடுப்பாங்க, பார்க்கறது கிடையாது. இவங்க விழுந்து வாங்கிக்கிறது, அது பட்டா எங்கே, அது கீழே ஏறி இருந்தால் எந்த விதமான ஐடியாவும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஈஸி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கீழே எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி. அதாவது நேரத்துக்குள்ளே வீடு கொடுக்க மாட்டாங்களா, அதுக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு அளிக்குது. சட்ட ரீதியான தீர்வு கோர்ட்டுக்கு போகிறதுக்கான ஆப்ஷனில் அது ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. இந்த சட்டத்தை அவசியமாக படிங்க. RERAன்னு போடுங்க, உங்களுக்கு வரும். ஆக்ட் 2016 போடுங்க. அதில் வந்துடும் 70% திட்டப்பணிகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். வாங்குவோர் பெறப்படும் தொகையின் அப்படின்னு சொல்லியிருக்கு சட்டம். வீடு வாங்குவதற்கு தாமதம் ஏற்படக்கூடாது. டெவலப்பர்ஸு 10 லட்சம் வரை அபராதம் வழங்கப்படும். மொத்த திட்டத்தின் மதிப்பு 10% வரை அபராதம். மீண்டும் மீறினால் சிறை தண்டனை உண்டு இந்த சட்டத்தில். திட்டம் இழப்பீடு பெறும் உரிமை. திட்ட விவரங்கள் அரசு இணையதளத்தில் பார்வையிடாமல் சட்ட ரீதியான விரைவான தீர்வு கட்டுறதுக்கு. இதில் மிக முக்கியமானது வந்துட்டீங்க பாருங்கள், கட்டுமான நிறுவனங்கள் விதிக்கப்பட்ட தடைகள். போலி விளம்பரங்களுக்கு தடை. அனுமதி இல்லாத நிலங்களுக்கு திட்டம் தொடங்கக்கூடாது. வீட்டை மாற்றி அமைத்தால் வடிவமைத்தால் வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இவன் என்ன பண்ணுறான், எல்லாம் போலி விளம்பரம் தான். சிம்புக்கும் இதுக்கு என்ன மாதிரி இருக்குது, காசா கரண்ட்டுக்கும் வீட்டுக்கு விளம்பரத்துக்கும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ போலி விளம்பரத்தோட அடுத்தது வீட்டை மாற்றி அமைக்கிறது. உன்கிட்ட ஒரு மேப்பு கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும், வீட்டுடைய டிராயிங் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி கட்டிட்டு போயிடுறது. நீ வேறு வழி இல்லாமல் கடைசியாக காசாகி வாங்கிப்ப. அப்படி மாற்றி அமைக்கணும், அந்த வீட்டை மாற்றி தான் கட்ட போகிறான் அப்படின்னா உன்னிட்ட ஒப்புதல் வாங்கணும். உன்கிட்ட டைம் கையெழுத்து வாங்கிட்டு போகணும். இதுமாரி பில்டர் ஏஜென்ட்டு புகார் அளிக்கும் முறையை சொல்லிடுறேன். www.rera.in தளத்தில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் தாராளமாக பண்ணலாம். பண்ணிங்கன்னா விட கிடைக்கும். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருந்தது. சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்தியாவில் மே 1, 2017, தமிழ்நாட்டில் ஜூன் 22, 2017. ஓகேயா? இந்த சட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதுக்கு தான் அவங்க படித்து காமிச்சா இந்த சட்டம் முக்கியமான சட்டம். அது நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பில்டருக்கும் வீட்டு உரிமையாளருக்கு கடைசியாக மனக்கசப்பு ஏற்பட்டுருது. அதுவும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக புதுசாக உருவாகிறாங்களே இன்ஜினியர் ஊரில் கிராமத்தில், அவங்களுக்கெல்லாம் அபராதம் தான் போடுறாங்க. யார் வீட்டு ஓனர் போட்டுடுறாங்க, வீடை கட்டி பிடிச்சிடுறாங்க. அவங்களும் வீடு வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு வேறு வாய்ப்பு இல்லைங்கிறதுட்டு விழுந்து கட்டிடுறாங்க. கடைசியாக பார்த்தா அபராதம் போட்டுடுறாங்க, அவங்களுக்கு பெனால்ட்டி ஆகிடுது. பில்லு பெண்டிங் பெரிய பிரச்சனைமா, எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஓடுது. பில்லு பெண்டிங் பிரச்சனை இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொன்ன பேர் அவன் டைல்ஸ் கல் வாங்கி போடலங்கிறாங்க. என் ஆத்தவண்டி டைல்ஸ் போட சொன்னால் இவன் எதையோ போட்டு வச்சுருக்காங்கிறாங்க. நான் சொன்னதுக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸ் சொன்னால் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கான். நான் இத்தனை எம்சாண்டு போட்டு கட்ட சொல்ல, பீசாண்டு போட்டு ஆற்று மணி தான் போட்டு கட்ட சொன்னாங்க. அவன் ஆற்று மணி தான் போட்டு கட்டினாங்கன்னு இப்படியா பஞ்சாயத்தே கிடச்சா அந்த பில்டிங் கட்டின இன்ஜினியருக்கு கட்டாயம் பேமெண்ட் நிற்கிது. கதறான் என் ஊரில், அப்படியே கண்ணு தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்கல்ல, கதறல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் பாஷியம் காசாக்கிறலாம் நீங்கள் அப்படி இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நீ கேட்டுக்கணும். அவங்க டார்கெட் ஃபுல்லாகவே என்ஆர்ஐ தான் டார்கெட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது நிறுவனங்கள்லாம் வீடு இங்கே இது போட்டோடனே அங்கே வெளிநாட்டு பணம் அனுப்புகிறாங்க. ஸ்டெப்பாக பணம் அனுப்புகிறாங்க. பார்த்தா வெறும் LED லைட்டு தான் எரியுது வீட்டுக்குள்ளே. சிமெண்ட்டை போட்டு கட்டுக்கடான்னா பல்பை மாட்டி வச்சுருக்காங்கம்மா. பல் நல்லா எரியுதா, பல இருக்கா, அவன் இருக்கா, அவ்வளோதான். வீட்டோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்லம்மா. சிமெண்ட் இத்தனை போடணும், கலவமண் இத்தனை போடணும், தரம் இத்தனை இருக்கணும்னு. ரெண்டாவது பாசியம்னா நேரடியாக அவங்களும் கட்டுறதில்லை, அவங்களும் சப் ஏஜென்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் இன்ஜினியர்மா, நான் ஒரு ஏஜென்ட் கொடுத்துடுறது. எல்லாரும் குறை சொல்றதுன்னா கோடிக்கணக்கில் போட்டு கட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான கட்டுமானமும், இந்த மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு ஒருமான கட்டுமானமும் பண்றாங்கன்ற குறை சொல்றாங்களே. எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். நடுத்தர குடும்பம் வெளில சொல்லிட்டாங்க, கோடிகள் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அதில் மட்டும் புனிதர், இதில் மட்டும் அவர் கெட்டவரா, தேவ தூதராயிடுறாரு அதில். அதெல்லாம் இல்லை. நான் கேட்குற கேள்வின்னா, நம்ம ஒரு மிடில் கிளாஸோடைய கனவு என்ன, சென்னையில் வீடு வாங்கணும். ஆமாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லைம்மா. பரிதாபத்துக்குரியவர்கள் நம்மளாம். நம்ம ஒரு சின்ன விஷயமே வீடு. ஏன்னா மனிதன் உணவு, உடை, உறையுள். சாப்பாடு, உணவு, உடை, உறையுள். வீடு முக்கியம். உறையுள்லாம் வீடு. உறைவிடம். அந்த உறைவிடத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். படுத்த மல்லாகப்படுத்த ஃபேனோடு பேத்துக்கிட்டு சீலிங் விழுந்தா என்ன வருது, வாழ முடியுமா? அதில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பிரச்சனை ஆனிச்சு தெரியுமா? அப்போ யார் OPS முதலமைச்சராக இருந்தாரா? அவசரமாக விழுந்து திறந்து பட்டிட்டிங்கிறீமா திறந்துட்டாங்க. பார்த்தா அதை வச்சு ஒரு படமே வந்துச்சேம்மா. இப்போ மாவீரன் பேட்ச் ஒர்க்குன்னு இவர் யோகி பாபு
பேச்சொருக்கு நல்லா இருக்கும் அந்த படம். நல்லா எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. அதுமாரி பேச்சொருக்கு தான் இந்த வீடு. சுற்றி எடுத்து கையால் புட்டு புட்டு எடுக்கிறாங்க. எதுனா பர்த்டே கேட்கா பப்ஸை கூட கையால் போட முடியாது, பல்ல வச்சு தான் உடைக்கணும். பர்த்டே கேட்க மட்டும் தான் அப்படி கையால் போட்டு தான் வரும். கையால் எடுக்கிறாங்கம்மா, சிமெண்ட் எப்படி வருதுமா அது? இது ஒரு மழை தாங்கணும், வெயில் தாங்கணும். இன்னும் ஒரு வீடுங்கிறது 30 வருஷம் வரும். மழை காலங்கள்ல குடிசை வீடு தான் ஒழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். காங்கிரீட் வீடு சீலிங் வெடியுது, தண்ணி வெடியுது. 30 வருஷமாவது ஒரு வீடு இருக்கணுமா? 30 இயர்ஸ் ஒரு வீடு. இப்போ 30 இயர்ஸில் கூட வீணாக போகாத வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குமா அந்த காலத்து வீடுகள்லாம்? எங்கள் வீடுலாம் 150 வருஷம் கூட இருக்குன்னு தெரியல, அதுக்கு மேலே கூட இருக்கும் எங்கள் வீடு. எங்கள் ஊரில் ஓட்டு வீடு தான் எங்கள் வீடு. இன்றைக்கி அப்படியே நின்று பேசுது. ஓட்டில் தண்ணி ஊற்றுது. அதை கூட வேறு சீட்டு கிட்டு போட்டுடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆஸ்பரா சீட்டு இது மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு. அந்த வீட்டை இடிக்க மனசு இல்லை. வர்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, அந்த வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டை இடிச்சிட்டு ஒரு வீடு கட்டுங்க. அது என்ன மைண்ட் செட்னே தெரியல. 150 வருஷம் ஆகுது, அது உன்ட்ட என்ன கேட்குது அந்த வீடு? அது பாட்டும் இருக்குது. எத்தனை தலைமுறை எங்கள் இருந்தவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வீடு. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவே இல்லை எவ்வளோ புள்ள பேரை பார்த்துருக்கோம் அந்த வீடு. பட் அந்த காலங்களில் களிமண் மண்ணு வச்சு தானே சார் களிமண், கோழி முட்டை, அதோட இன்க்ரீடியன்ஸே சொல்கிறதுக்கு ஆள் இல்லையம்மா. 200 வருஷம் ஆகிட்டு ஹைகோர்ட்டு கட்டி, 200 வருஷம் ஆகுது. போய் பாரு இன்னைக்கு கோர்ட்டு அப்படி நின்று கம்பீரமாக நிற்குது. அப்போ எல்லாம் காசுக்கு ஒழுங்காக கட்டினானோம்மா. இப்போ ஒழுங்காலாம் கட்டுறது இல்லை, பைசா வாங்குறதோட சரி. எவ்வளோ கேவலமான சிமெண்ட் எங்கே விற்கிது, எவ்வளோ கேவலமான கம்பி எங்கே விற்கிது, 2ஆம் தர கம்பி எங்கே விற்கிது. இதோட போட்டு கட்டினா அந்த வீடு எப்படி விளங்குன்னு கேட்குறேன். அதுலேயும் ஒருத்தர் சொல்றாரு, பைக்கு எடுக்கும்போது லைட்டாக தூணில் இடிச்சிருச்சு, பார்த்தா பொலன்னு கொட்டுது. இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்காது, பில்லர் உடைஞ்சிருக்கும். வீட்டோட கார் பார்க்கிங் பில்லர் எப்படி போடுறாங்க ஏங்க? வீட்டோட பேஸுங்க அது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு மாதிரில வடிவேல். இங்கே பில்டிங்கும் ஸ்ட்ராங்கில் பேஸ்மெண்ட்டும் வீக் இல்லை. அந்த பில்லர்லாம் வந்து உறுதியாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு வாக்கு வருது, சென்னைக்கு வந்ததில்லை, வந்துச்சுன்னா என்ன செய்யுது? அவ்வளோதான், தரமட்டமாக இடிஞ்சு லைட்டாக ஒரு ஷேக்கு. ரமணா படத்தில் பில்டிங் அப்படி. ஆமாம், ரமணா படம் நல்லா எடுத்திருந்தாங்கல்ல. லைட்டாக ஒரு ஷேக் வந்தால் போதும். இந்த மெட்ரோ ஒர்க்கே நாங்கள் கண்டு பயப்படுவோமா? சுற்றிலும் கோழிமுட்டை மாதிரி செதுக்கி இறக்கிட்டாங்க. டைட்டில் பார்க்கில் பல்ல விழுந்துச்சே சார். நேற்று ஒரு லாரி போயிருக்கோம் கோயம்புத்தூரில், ஓவர்லோடாக இருந்திருக்கு. ஓரம் கட்டி நிப்பாட்டோன்னு ஓரம் கட்டிருக்காம பள்ளம் உருவாகி வண்டி பரட்டு கிடக்கு. என்னடா நடக்குதுங்க? பள்ளம் உருவாயிட்டு பூமி எவ்வளோதான் தாங்குதோம். அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம் இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு வள்ளுவேன். இப்போ வள்ளுவார் தான் பயந்துருவான். இதுக்கு மேலே ட்ரில்லு போடாதீங்கடா, பூமியில் தாங்காதுடா பூமி. அகழ்வாரைன்னு நோண்டிக்கிட்டே இருந்தாலும் பூமி தாங்குமா? தம்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. உன்னை கேவலங்களாக பேசினா பொறுத்து போடாதான தலைவனுக்கு அழகுன்னு வள்ளுவன் சொன்னாப்புல. இப்போ வள்ளுவம் இருந்தால் தம்பி மாரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணாதீங்கப்பா, என் வள்ளுவம் குரலே மறந்து போகுது எனக்கு, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? அந்த லெவலுக்கு இருக்கு இவங்க போகிற ட்ரில்லு. அம்மா நைட்டில் போய் பாருமா, டங்குன்னு இடிக்குதுமா மெட்ரோவுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. ஈரக்குள்ளேயே நடிக்க போகுது. டீ குடிக்க வந்தால் டீ கிளாஸோட கீழே விழுந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி எவ்வளோமா தாங்கும் இந்த பூமி? நீ எவ்வளோ இரிட்டேட் பண்ணுற இந்த பூமியை பிடிச்சி நேச்சுரலுக்கு மீறி. மெட்ரோவெல்லாம் போகுது இல்லைம்மா, குடுவு மாரி இருக்குமா. குடுவு மேலே வந்து இங்கே சீல் பண்ணி பொத்துக்கிட்டு வந்துடுது, மிஷின் பொத்துக்கிட்டு. இது எப்படி தாங்குது? ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஃபோலிங் போடணும், எத்தனை அடி ஆழத்தில் குழி போடணும், சாயில் டெஸ்ட் பண்ணணும். அது மண் இதுக்கான உகந்த மண்ணான்னு பார்க்கணும். மண் நிறைய டைப் இருக்குது. களிமண், மண்டல் மண், நம்ம புளி மண், நிறைய மண் இருக்குது. எந்த மண்ணில் தாங்குன்னு இருக்குது. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சோக சம்பவம். ஊட்டி உதகமண்டலம் எல்லா நாளும் மேலே தான் அன்னைக்கு விடிஞ்சுது. அன்றைக்கி வேறு மாதிரி விடிஞ்சுது. 3:55 எழுந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தவங்கலாம் இருந்தாங்க. 4:10 யாருமே இல்லை. வழிச்சிக்கிட்டு இறங்கிட்டு மண் சரிவு வழிச்சிட்டு இறங்கிட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து மண் சரிவு ஏற்படும். ஏன்னா மலையை பூரா உடைச்சிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மண் வந்துருச்சு. கல் பாறை மலையாக இருக்கிறதுல மண் சரிவு ஏற்படாது. வால்பாறைலாம் போனீங்கன்னா கல் மண், அந்த மலையை வந்து ஃபுல்லாக கல், அதில் மண் சரிவு ஏற்படாது. ஈவன் கொடைக்கானல் கூட கல் தான், மண் சரிவு ஏற்படாது. ஊட்டி வந்து மண் சரிவு ஏற்படும். அதே குன்னூரில் மண் சரிவு ஏற்படுமானா ஏற்படாது. அது மாற்றிட்டோம். அந்த சீசனை போயிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மரத்தை பூரா வெட்டியாச்சு. ரம்மாறு சொல்லுவார், இன்னும் வரப்போகிறது பூரா புயல் மழை தான் வரும்னாரு. அதுதான் நடக்குது. சாதாரண மழை மேகத்தை குளிர்ச்சி மழை வராதுங்க. அந்த மண் சரிவு ஏற்பட்டு எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. மழை வந்தாலும் சுற்றி இருக்க ஏரியா குளமா மாறிடுதுன்னு சொல்கிறாங்களே சார். ஒருவேளை ஏரியில் வீடு கட்டிட்டாங்களா? நல்லா சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். வேலைச்சேரி ஏரி இல்லையா, பள்ளிக்கரணை ஏரி இல்லையா, சதுப்பின்ல காடு இல்லையா? அது என்ன கன்றாவி ஆக்கி வச்சுருக்காங்க. குப்பை கோடையாக கிடக்குமா? பல லட்சம் டன்னு குப்பை கிடக்கு. பூரா வீடு கட்டியாச்சு. மழை பெஞ்சோன்னே இப்போ மடிப்பாக்கத்தில் நீங்கள் வேலைச்சேரியில் பொண்ணு கொடுக்கணுன்னாக்க மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்க வேண்டிய இல்லை, ஒரு போட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க.
மழை பெய்ஞ்சா எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளைங்க பொண்ணும் எடுத்து வச்சுக்கிட்டு சாமானியெல்லாம் வச்சுட்டு இப்படியே நீந்த வேண்டியது தான். எவ்வளோ பெரிய பணக்காரன் வாப்பழம் தான் மாதிரி கிடையாது, ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு புளியாதரை போடுவான். நான் கேளு 2 கோடி 4 கோடி பேர் மட்டும் எடுத்துது. வேளச்சேரி இல்லைங்க, ஹார்ட் ஆஃப் சிட்டி. ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வாட்டர் ஆஃப் சிட்டி. மழை தண்ணி வந்தால் நிற்கிது, சுற்றி சுற்றி அடிக்குது. அன்னைக்கே பறக்க ரயில் போட்டாங்கம்மா வேளச்சேரிக்கு. நம்ம தான் கொஞ்சம் சிந்திக்கலை, எதுக்குடா இவ்வளோ தூரத்தில் தரையில் ரயில் போட்டவங்க. ஏங்க கிண்டி வரைக்கும் தரையில் ரயில் இருக்குது, வேளச்சேரிக்கு மட்டும் ஏன் பறக்க ரயில் மேலே போட்டாங்க? முதல்ல ப்ராஜெக்ட் அதுதான் பார்த்தேன். அவங்க சார்பாக தான் போட்டிருக்காங்க. இந்த ஊர் மழை தண்ணிக்கு மேலேருந்து சோத்து போட்டில் போடணும்னா ரயில் தான் வேணும். உண்மைதானே? வேளச்சேரிக்கு கவனிச்சியாக கவனிக்கலையா? மெட்ராஸில் வேறு எங்கே இருக்குது பறக்க ரயில்? இப்போ தானே மெட்ரோ பறக்குது. மெட்ரோவில் அங்கே போட மாட்டாங்கம்மா, காஸ்ட்லியஸ்ட் ரயில். தண்ணியில் நின்றுப்பட்டால் வேலை கூட இல்லை. இந்த பழைய எறும்பு பூரா மேலே இல்லை ஏற்றுறான். உண்டை இறக்குங்கடா வேளச்சேரிக்கு. போகுது வேளச்சேரி பறக்க ரயில் போகுது. அன்னைக்கே அவங்க சிம்பாலிக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாம் வீடு கட்டக்கூடாதுன்னு. இவங்க போட்டிருக்க ப்ராஜெக்ட்லாம் போய் பாருமா, அவுட்டோரில் போய் பாரு. அப்படி போயிட்டாங்கம்மா படப்பை அப்படியே உள்ளே போங்க. அது எங்கெல்லாம் போதும் அங்கே போய் ஒரு கம்மியான இடத்துல விலை வாங்குறதுமா, இடம் வாங்குறது. இடம் வாங்கிட்டு அதுலேருந்து பக்கத்தில் மேப்பில் பார்க்குறது எங்கடா பள்ளியோடம் இருக்குன்னு. இத்தனாவது கிலோமீட்டர் அந்த பள்ளியோடம் இருக்குன்றது விளம்பரம். பஸ்ஸு வருன்றது, பஸ்ஸு தான் வரும் ரோட்டில். அப்புறம் என்ன டைனோசராக வரும்? பஸ்ஸு வரும் ரோட்டில். நைட்டில் கூட வரும் பஸ்ஸுங்கிறது. ஆம்புலன்ஸ் வருங்கிறது. ஆம்புலன்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் வருமே. சொல்கிற கட்டுக்கதையை பாருங்க, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஏர்போர்ட் இருக்குங்க. நான் என்ன தினமலை ஏர்போர்ட்டில் போகிறேன், ஏர்போர்ட்டில் ஸ்வீப்பர் வேலை பார்க்குறேன்னா எதுவும் இல்லை. ஃப்ளைட் இருக்குங்கிறது. ₹1 ஒரு ஃபோன் வந்துச்சுமா, அது உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ₹1 நீங்கள் ஃபோன் போட்டு டெல்லிக்கு பேசலாம், மும்பைக்கு பேசலாம் நாங்கள். ஆனால் ஒரு வடை இப்போ வந்து எவ்வளோ தெரியுமா மொத்தது? ₹6 வந்துச்சு. ஒரு வடை ₹6, ஃபோன் ₹1. நான் டெய்லி எங்களுக்கு யார் இருக்கா டெல்லியிலையும் பம்பாயிலையும்? எனக்கு யார் இருக்கா பேசுகிறதுக்கு? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ₹1 போட்டு பேசுகிறது லாஜிக். ஆனால் நான் டெல்லிக்கு பேச போகிறேன்னா விலைவாசி புரிதல் இல்லாத ஒரு விளையாட்டு விளையாண்டாங்கன்னு சொல்ல வர்றேன். வடையோட விலை தாமல் ₹1 இருக்கணும், ஃபோனோட விலை ₹6 இருக்கணும். சாப்பிட்ற பொருளில் ஒரு உதாரணத்துக்கு வடைன்னு கம்பேர் பண்ணேன். ஆனால் டெல்லிக்கு பேசலான்னாங்க. இவங்க எல்லாம் இங்கே போட்டு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு, அது இவ்வளவு, இது இவ்வளவு எல்லாம் போட்டுக்கிட்டு பேர் வேறு. பந்தா எப்படி திரும்ப பண்ணுறது? பாஷ்யமில் வீடு வாங்கியிருக்கேன். கடை எந்த பேங்கில் கட்டுற தம்பி? அது முதல்ல சொல்லும் போது அது ஊடாது. பேங்க்காரன் வீடு அது. எந்த பேங்கில் லோன் வாங்கியிருக்கேன் அவன் ஊடாது. ஆனால் சொல்கிறதே பந்தா. கசாகரில் வீடு வாங்கியிருக்கேன், பாஷ்யமில் வாங்கியிருக்கேன், மெட்ரோசனில் வாங்கியிருக்கேன். இப்படி எல்லாமே இன்கம்ப்ளீட்டட் பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிற எல்லா இடத்துலையும் இன்கம்ப்ளீட்டட் பிரச்சனை இருக்குது. அப்படியே வெளியே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ்மா. ஒருத்தவங்க எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிறது, அவங்களே ஏமாற்றிக்குவாங்க. இன்னொருத்தவங்க வலிக்காக வந்து போராடுறவங்க. 2 மக்கள் தானே. அதில் இவங்க வெளியே வந்துட்டு நீங்கள் மேட்ரு. இப்போ வீடு கட்டி அதில் ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அது கிரைமில் வருமா இல்லை சிவிலில் வருமா சார்? அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் அது கிரைம் தான், குற்றம் தான், சட்டம் ஒழுங்கு தான். இப்போ இதெல்லாமே வழக்கு பதிவு பண்ண வேண்டிய வழக்குகள் தான் அதெல்லாம். அதுதான் இந்த ரேரா சட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் அதை பயன்படுத்துங்க, வழக்கு பதிவு பண்ணுங்கள். கன்சூமர் கோர்ட்டுக்கும் போகலாம். நீங்கள் ஒரு தானே அவன் வீடு கட்டி விடுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டவன் தானே, கன்சூமர் கோர்ட்டுக்கும் போகலாம். ரேராவையும் பயன்படுத்துங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுங்க. கொடுத்தாதான் ஒரு தீர்வு வரும். நீங்கள் எதிர்த்து நிற்கிறது பெரிய பணக்காரன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேள்வி கேட்கலாம், எதிர்த்து நம்ம போய் நிற்க முடியுமா? அது நிற்க தான் ஆகணும். அப்படியே மன்னிச்சு போயிட்டு மன்னிச்சு இல்லது முடியுமா நம்மளால்? நம்மள்ட்ட ஒரு கெட்ட புத்தி உண்டு, என்னத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னத்தைன்னு அப்படிலாம் விடக்கூடாது. உங்கள்கிட்ட காசு உங்கள் ரத்தத்தை சிந்தி ரத்த வேர்வை IMI கட்டிகிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் விடாதீங்க, கண்டாய நடவடிக்கை எடுங்க. பரவாயில்ல, அனைத்து செய்தி ஊடகங்களும் நன்றி. அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எடுத்து எல்லா சேனல்லையும் நியூஸ் போட்டாங்க. அவ்வளோ எதிர்த்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஆள். அது நம்ம அந்த ஊடகங்களை திட்டுவாங்க சில பேர், பேசி ஊடகம். அது என்ன பேச்சு இதெல்லாம்? நியூஸ் போடுறது தாங்க வேலை, இதை சொல்கிறது தாங்க நம்ம வேலை. இந்த அக்கிரமம் நடக்குது, அட்டூழியம் நடக்குது சொல்கிறது தான் நம்ம வேலை. சொல்கிற 4 பேரையும் திட்டி விட்டுரு, அவனும் ஒதுங்கி வேலையை பார்த்துட்டானா என்ன தான் வெளியே நியூஸ் வரும்? நியூஸ் வெளில வரணும், செய்தி ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் அவங்களுக்கு ஃபேவரட்டாக சில செய்தி முன்னே மாற்றிப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்துலையும் நடக்கிறது தான்மா. அது ஒரு தொழிலும் கூட இல்லை அது. அதனால் நீ எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் மனம்தான் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.